தேவராஜ் இன்னைக்கு இப்படி நிற்க காரணம் இதெல்லாம் தேவராஜ்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு திருப்பி தர முடியாதவங்களோட சொத்து பத்து. அவனோட லேட்டஸ்ட் எரகான் தொப்பி, ஃபெதரான் கேப், இதோ இந்த பச்சிலம் பாலகன். வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போன தயவுதாட்சணியம் பார்க்காம நன்றாக கவனிக்கவும், தயவுதாட்சணியம் பார்க்காம கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ அடியாளுங்கள் தான் ஜிம் பாய்ஸுங்கிற பேரில் சினிமாவில் பிஸி ஆகிட்டதால தேவராஜ் அடியாளுங்களுக்கு ஆடிஷன் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் சரியான ஆளுங்க தான் இன்னும் கிடைக்கல. சீரிட்டடா சிங்க குட்டி. திரும்ப மாட்டானே. போ, ரூம்ல போய் வெயிட் பண்ணு. விட்டானா? நமக்கு முன்னே 2 பேரா? வெரி காம்படிட்டிவ் வேல். ஏய் இங்க தெரியல. ஏய் பாஸ், 3 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணலாம்? பாடியா இருக்க கூட உள்பாடியை பத்து பம்பறானே. பேர்னா தெரியாதவங்கள்ட்ட பேர் சொல்றது இல்ல. போ நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கலாம். மாச அது நம்ம பீச. ஏய் காய்தான் அடகு. பாத்தியா லட்சணத்தை? ஒருத்தன் தெரியும் போல பாஸ். யாரு? அந்த சவுண்ட் விட்ட சடையனா? சைலண்டா போய் பாரு என்ன பண்றேன்னு. பாசே, டாப் ஆங்கிள் எடுத்திருந்தா இன்னும் தூக்கலா இருந்திருக்குல்ல. ஆமாப்பா. டேய், இதுக்கு இவங்களே தேவலடா. இவனுங்க எல்லாம் வேலைக்கு வச்சா வசூலிக்கு போற இடத்துல வயிற்றுல கொடுத்துருவானுங்க. அப்புறம் நம்மளாம் வக்காலத்து கலையணும். இது யாரு? ஜெயக்கொடி. தப்பு இல்லை, சொல்லுங்க என்ன விஷயம்? ஒரு பொட்டி மேட்ரு, அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம் வந்தேன். இந்த ஃபைலில் வீட்டை பற்றின எல்லா மேட்டரும் இருக்குது. ஒரே ஒரு பொட்டி, அது அப்படியே கைக்கு வந்தாகணும். அமௌண்ட் சொல்லு. ஒரு நிமிஷம். சொல்லு. பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கேட்கலாம்? அதிகமா இல்லை.
கட்டி மலை எழுப்போம், வந்த மலை போனா சவுண்ட் கட். ஒரு 25 அதிகம் பாஸ். லேபருங்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் பாஸ். மேலே ரிஸ்க் ஜாஸ்தி. 1.5 டீ கெட்ட 8 ரூபாய்க்குது. ஸ்பெஷல்னா இன்னும் கூட பாஸ். இதெல்லாம் எனக்கு புதுசு, பார்த்து பண்ணி கொடு. நியாயமாக எனக்கு சேர வேண்டியது. போதையில் பொண்ணை காட்டி எழுதி வாங்கிட்டானுங்க. போலீஸ் மேலாம் நம்பிக்கை இல்லை, அதான் உன்னை தேடி வந்தேன். இதில் 10 லட்சம் இருக்குது, மீதி 5 பொட்டி கைக்கு வந்த அடுத்த நிமிஷம் உன் கையில் இருக்கும். கிருபா சொன்னா என்னடா சொன்னா? அந்த காலத்திலேயே நம்ம ஜமீனுக்கு அடைக்கலம் தேடி வராதவங்க கிடையவே கிடையாது. சுதந்திர போராட்ட காலத்துல நிறைய தீவிரவாதிங்க நம்ம ஜமீனில் தான் தலைமறைவா தங்கிட்டு போவாங்க. முடியாதுன்னு திருப்பி அனுப்புறது நம்ம பரம்பரையிலே கிடையாது. புறவிப்பாளையம் ஜமீன் கேள்விப்பட்டிருப்பீங்களே. போலீஸ் திட்டு வர மாதிரி எதுவும் பண்ணிட்டு வரலையே. ஆனாலும் நிறைய நாள் தங்க முடியாதுங்க, பார்த்துக்கோங்க. என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவு வராது, உங்களாலும் எனக்கு எந்த தொந்தரவு வரப்படாது. எப்பா ஏதோ எலி சித்த நாத்த வரல. தோரம் அவனுக்கு உடம்பு நல்லா வர வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டே இருப்போம். ஆமா, மீனா திமிங்கலமா? எதை சொல்கிறீங்க? அடிச்சதே. இங்கேருந்து டவுன் எவ்வளோ தூரம்? சாப்பாடு ரெடியா இருக்கு. வாங்க, தூக்கி விட்டுமா? நீங்க போங்க. அந்தவங்களாம் வீட்டுக்கு போறாங்க. பாலா இங்க வாமா. மாமா மாட்டிக்கினேன். இல்ல வெளியில சாப்பிடலாமா? என்னப்பா சிரிப்பெல்லாம் பலமா இருக்கு? எங்க வேலைக்கு போயிட்டு வரீங்களா? இல்லப்பா, இது ரொம்ப நாளா தட்டுமுட்டு சாமான கிடந்தது, அதான் எங்கேயாவது மாட்டலாமே கொண்டு வந்தேன். கொம்பு மாட்டினா வம்பு வரான்னு சொல்லுவாங்க. நீ மாட்டி வை, வம்பு வந்தா கொம்பு பார்த்துக்கோ. டேய் இருக்கு. இவ்வளோ நல்ல சமைப்பியா நீ? 25 வருஷம் பேச்சுலர் லைஃப்பில் இது ஒன்று தான் ஒழுங்காக கற்றுக்கிட்டது. இவ்வளோ நல்லா ருசி சாப்பிட்றீங்க. உங்களுக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்குமா? சமைக்க தெரியாத கட்டிட்டு 20 வருஷம் குடும்பம் நடத்தினா. ஏன் இவங்களுக்கு என்ன நல்லா தானே சமைக்கிறாங்க? நான் மூத்தவளை பற்றி சொன்னேன். அப்போ அவங்க அட பாவி, சமைக்கிறப்போ எதுக்கு தம்மு? ருசிக்கு சாப்பிடாண்டா, ரசிச்சு சமைக்கணும். தலே என்னது இது? பார்த்தா எப்படி தெரியுது? நீ சமைக்கிறப்ப தம் அடிக்கிறதே தெரியுது. உன் நலபாக திறமை. தள்ளு. டேய் ரத்தா, என்ன உங்க ஆளுங்க ஒண்ணு குசு விடுறாங்க, இல்ல கோச்சிட்டு போறாங்க. சரி இல்லையே. ஹாய், ரிச்சி எங்க? ஐயோ பேபி பேபி சாரி பேபி சாரி சாரி. ஐயோ சாரி. இருக்கிறவங்களுக்கே இடம் இல்லை. கோர்த்தி ஷாக் ஆயிட்டியா? எப்படி சர்ப்ரைஸ்? யார் இது? இது அவனோட ஆளு. பார்த்து பேசாம லாட்ஜ் மாத்தலாமோ? பாரு பேபி ஹையா சொல்ல. சரி, எப்படி கண்டுபிடிச்ச? அதான் அரிசி. உள்ள போறது ஒரு சுகம்னா வெளியே போறது பரம சுகம்.
பொண்டாட்டி உள்ள இருக்கும்போது ஜமீன் இங்கே இறங்கணுன்றான். இதோ வரேன். தருதுரும் மூது ஏன் அப்படி கத்துற? பண்ணி கழுத்துல மேய்ச்ச மாதிரி மும்முரமா வேலை பார்க்கும்போது மூக்க கொண்டாந்து மூஞ்சி வச்சா பாரு நம்ம என்ன பண்றது? ஒரு நிமிஷம் ஷாக் கேட்டேன். சூப்பர். ஜமீன் யாரை புதைக்கிறீங்க? ஏய் என்ன பார்த்தா நான் வெட்டிய மாதிரி தெரியுதா? அப்படியே மைந்தீங்க. ஏய் என்ன கொலைகான்ட்டே முடிவு பண்ணிட்டியா? தா பாரு. ஜமீன் இது நாத்தி சரகா எலிக்சர் ஆஃப் லைஃப். எலிக்கு குளிர்தா? அமிர்தம், தேவாமிர்தம். குடிதான் மனுஷனோட பரம எதிரின்ட்டு எல்லாரும் சொல்றானுங்க. ஆனா உன் எதிரிய நேசின்ட்டு எல்லா மகனும் சொல்றாங்க. கண்டிப்பா கேட்கணும்ல. மூஞ்சி ஏண்டா 8 ஊருக்கு இழுத்துட்டு போகுது? ரசிச்சு குடி. விஷத்தியா குடிக்கிற? அப்போ ஓகே. 2 வகையான ஆளுங்களை நான் நம்பவே மாட்டேன். ஒன்று குடிக்காதவன், இன்னொன்று குடிக்கிறத பிடிக்காதுன்றவன். 2 பேரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. செம்ம மேட்ரு ஜமீன். மேட்ரா? நான் அப்படியே எதுவும் சொல்லியே. யோ வயசாச்சேன்னு பார்க்குறேன். டபுள் மீனிங்கு ஒரு மார்க்கமாக தான் ஏன் தெரியுற நீ? சரி சரி குழியை மூடு. நீயும் கொஞ்சம் மூடு. மண்ணு திங்க போகிற உடம்பு ஆடி பாடி அனுபவிச்சு அதுங்காமல் போய் சேர வழியை பார்க்க. ஃபஸ்ட்டு இருந்துரு, அப்புறம் பார்க்கலாம் ஆடுறது பாடுறதுனா. ஜமீன் இப்பயே கால் ஆடுது. டேய் வண்டியாடா? ஒரு ஷேர் கொஞ்சம் நினச்சேன். ஹாரிச்சி நான் வரதோ. வாடா, வனவாசெல்லாம் முடிஞ்சுதா? குளிச்சுட்டு வரேன், வெளில போவோம். இருக்கிற பணத்துல என் பங்கையும் சேர்த்து தரேன். அவளை அப்படியே நெரிச்சு கொண்டுடுறா. டேய் காஞ்ச ரோடுக்கே கக்கா வர மாட்டேங்குது. இல்லை களி வேறையா? உன் சாரை நீயே வச்சுக்கூடா. டேய் விடுங்கடா, அவள் வயசு அப்படி. ரிச்சியை பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கான். ஏய் நல்லா தானே இருந்த. சப்போர்ட் வேணாமா? அவன் பங்கை பிரித்து கொடுத்து அவனை அவன் கூட அனுப்பு. அவன் எவ்வளோ முக்கியம் நினச்சிருந்தா வீட்டு விட்டு வந்திருப்பான். இதை நீ அவனுக்கு சொல்கிற மாதிரி தெரியலையே. மச்சி காதலுக்கு கண் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சொர்ண கூட இல்லை இப்போ தான் தெரியுது. வெயிலில் என்ன ஆட்டம் ஆடுதுங்க பாரு. ஹாய். எந்த ஏன் ஆட்டுறான் பாரு, எவ்வளோ நல்லா ஒன்று. யாராதுங்க சரியான கிராக்க கூட்டம். தப்பாவே நினைக்கிற. மூஞ்சி பாரு, ஒருத்த மூஞ்சி கூட சரியில்லை. மச்சி அவ கண்டிப்பா நம்ம மூஞ்சி பற்றி தான் ஏதோ கேவலமாக பேசுகிறான்னு தெரியுது. எப்படா சொல்கிற? மச்சி பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே அதிமேத மாதிரி பசங்க மூஞ்சி பார்த்து பேசினா அதுக்கு தாண்டா அர்த்தம். முட்டை வச்சுட்டு ஒரு கேம் ஆடலாமா? ஓகே சி கேமோட ரூல்ஸ் இதுதான். இந்த பக்கம் ஒரு ஓட்டை போடணும். ஓட்டை போட்டு வாயால ஊதணும். ஊதுனா அதெல்லாம் மறுபக்கம் வெளியில வந்துடும். ஓகேயா? ஆனா முட்டை ஓடக்கூடாது. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். நான் யாரு? ஓகே ரிச்சி நீ ட்ரை பண்ணு ரிச்சி. என் ஃபேமிலியில நான் தான் ரெக்கார்ட் ஹோல்டர். எப்படி அட் அ டைம் நான் 30 முட்டை உடைப்பேன் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் யாருமே என் ரெக்கார்ட் பீட் பண்ணதில்ல. அதான் ரிச்சி, நீ ட்ரை பண்ண ரிச்சி. ட்ரை பண்றேன். முட்டை விற்கிற விலைக்கு எங்க ஃபேமிலி எல்லாரும் முட்டையை ஊதியே உடைச்சிருக்காங்க. பாத்துரா முட்டையை சொன்னடா. நீ ட்ரை பண்ணு.
வா இது மாதிரி ஊதுனா சங்கு தான் ஊதணும். மச்சி இது முட்டை ஓடு இல்லடா, ஆமா ஓடு போல. இந்தாங்க இப்போ உங்க டர்ன். தைரியமா பண்ணுங்க வருது சார். ட்ரை பண்ணுங்க. நீங்க கேங் லீடர், நீங்களே ட்ரை பண்ணலனா எப்படி? அரசி ட்ரை பண்ணுங்க பாஸ். நீங்க தான் கொல்லக்கூட்ட பாஸ். இவா இப்ப சீவராலே. அரசி அப்போ நீங்க தோத்தாங்கன்னு ஒத்துக்கணும். இல்லப்பா அரசி ஐயோ அப்படி இல்ல. ஓகே ஓகே ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ட்ரை பண்ணுங்க வருது. தட்ஸ் இட். சம்மு பிரஷர் போடுங்க வருது. பிரஷர் கம் ஆன் வருது. நீங்க பண்ணலாம் வருது. பண்ணலாம் கம் ஆன் வருது. சம்மு பிரஷர் போடுங்க. என்னங்க பாஸ் இது கூட பண்ண தெரியல. என்ன இவ்வளவு மட்டுமா பண்றாரு? இதுக்கு நானே பெட்டரா பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமா நான் 5ஆம் கிளாஸ்லயே 5 முட்டை உடைச்சிருக்கேன். நீங்க பண்ணலாம் பாஸ். கம் ஆன் பாஸ் நீங்க பண்ணலாம். பிரஷர் கொடுங்க வருது. அரசி பிரஷர் அரசி கேளு அரசி. அரசி டேய் பேபி இந்த லூசு பண்ண லோலா இல்ல பேபி அவன் பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிட போறான்டா. எந்திர பேபி. ஐயோ அரசி பேபி. ஆமா ஏமுக்கு ரத்தம் வருது. அரசி அரசி அவன் ஒருத்தன் முட்டை அடிக்க சொன்னா மூக்கு குடிச்சிட்டு போயிட்டான். நீ வா பேபி. ஒரு முட்டைக்காக நான் அவளை அடிச்சிருக்க கூடாது. நீ என்ன சொல்ற? நான் அந்த முட்டையாலே அடிச்சிருப்பேன். ஓ அவன் முன்னாடி நான் அவளை அடிச்சிருக்க கூடாது. நீ என்ன சொல்ற? ஐயோ சனியை சந்திக்க வருதே. குனேன் மச்சி காலைல பார்க்கலாம். போடா போங்க. நீங்கெல்லாம் ஒரு நாள் போதையை போட்டு பொங்கி பொங்கி அழுவீங்க. அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா அவங்கள. புலம்புறவனுக்கு போதை எதுக்கு? பொட்டு வச்சு பூ முடிச்சிருந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சிருந்தாளா, மன்மத வந்தானா. வாடா மன்மதா. எப்படி இருக்குன்னு சொல்லு. பரவாயில்லையே சமைக்க ஆரம்பிச்சிட்ட. அப்படியாடா? நல்லா இருக்கா? நல்லா கழுத மூத்த மாதிரி வச்சிருந்தேன். இப்ப கமகமான அம்சமா இருக்கு. அதெல்லாம் வர குடிச்சிருக்கியா? இல்ல மச்சி பூவோட சேர்ந்து நான் ரொம்ப நடக்குதுன்னு டேய். திருட்டு நாய்களா? அசாம உட்கார்ந்து உட்காருங்கடா. என்கிட்டே உங்க வேலையை கட்டுறீங்களா? இன்னைக்கு சனிக்கிழமைடி. சனி பணம் தனியா போவாது, எல்லாம் மொத்தமா போறீங்க. எங்க ஒரு சனியம் குறையுது? கோச்சிட்டு போயிருக்கு. வந்துருச்சு. ஹாய். அவன் போய் ஹாய் போயிட்டு இருக்கான். இல்ல ஹாய் வரியா? ஏன்டா பேரஞ்சு மாதிரி உட்காந்துருக்கீங்க? இன்னும் அறையல. அரைஞ்சிருச்சு. அரசி எங்கடா? காட்டு கத்துனா அப்புறம் அழுதா ஒத்து வராதுன்னு போயிட்டா. சாரிடா, என்னால தானே இதெல்லாம். இல்லைன்னு டவுட்டு. டேய் அப்புறம் ஃபீல் பண்ணுங்கடா. முதல்ல என் பணத்தை எடுத்து வைங்க. இந்த அலையில விட்டீங்களே, பணத்தை எடுத்துட்டு வர சொன்ன என்ன பண்ணான்னு தெரியுமா? கொட்டணும் கொட்டல வலிய கூட தாங்கிட்டேன்டா. ஆனா டேய் நாதாரி பசங்களா, ஹலோ நாயா இது வேற கேட்கல? சொல்லு. இப்ப கேக்குது. அதாவது அவ நமக்கு தர வேண்டியது 5 லட்சம். சரி. வரது உங்களுக்கு தர வேண்டியது 1 லட்சம். இவங்க பேரையும் பேரு வழின்னு அங்கங்க தெரிஞ்சு
இங்க வியாபாரத்தை கவனிக்காம விட்டது எல்லாமா சேர்ந்து நமக்கு 8 லட்சம் சுத்தமா தொடச்சிட்டு போச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப சொல்லு அது நீ விளங்கல சத்தமா சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. டேய் வரண்டா. ஏய் மச்சி வாயேன் கிட்டக்கு போய் பார்ப்போம். சத்தமும் இல்லை ரத்தமும் இல்லை.